வணக்கம் மக்களே, வெல்கம் டு அடா 24/7 தமிழ் பேங்க் எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வே யூடியூப் சேனல். நான் உங்கள் அருண். பேங்க் எக்ஸாம்களுக்கான இந்த ஃபியூச்சர் பிளான் நெக்ஸ்ட்டு 6 மந்த், அடுத்த 6 மாதத்தில் என்னுடைய வெற்றி, அடுத்த 6 மாதத்தில் எனக்கு வரப்போகிற பேங்க் எக்ஸாமுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். என்னுடைய வெற்றியை உறுதிப்படுத்திட்டு நான் இந்த ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற முழு மனதோட இந்த ப்ரிப்ரேஷனை இங்கே இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் இது எல்லாத்தையும் விட நமக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் என்ன அப்படின்னா, நேற்று இல்லை 2 days ஆச்சு, முந்தா நேற்று ஒரு புது அப்டேட் வந்து ஐபிபிஎஸ்லேருந்து வந்திருக்கு. தட் மீன்ஸ் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரிலேருந்து. ஸோ இனிமே வரக்கூடிய காலகட்டங்களில் எஸ்பிஐ எக்ஸாம் தான் ஃபஸ்ட்டு நடக்கணும், ஐபிபிஎஸ் அதுக்கப்புறம் நடக்கணும், அதுக்கப்புறம் தான் ஐபிபிஎஸோட ஆர்ஆர்பி நடக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ 6 month இஸ் ஈக்குவல் டு என்னுடைய ஜாப், ரைட்? 6 month என்னுடைய ஹார்ட் ஒர்க்கு நான் கொடுக்க போகிறேன். இட்ஸ் ஈக்குவல் டு தான் என்னுடைய பேங்க் ஜாப்பை நான் போய் ரீச் பண்ண போகிறேன், ரைட்? வித் 10 hours ஸ்டடி பிளானரோட ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் என்னுடைய உழைப்பு நான் கொடுக்க போகிறேன். 24 மணி நேரத்தில் 8 மணி நேரம் தூக்கம், 2 மணி நேரம் இதர செலவுகள், சாப்பாட்டுக்கு மற்ற விஷயங்களுக்கு அப்படின்னு நான் ஸ்பெண்ட் பண்ணால் கூட 10 மணி நேரம் போக நம்ம கையில் முழுசாக 14 மணி நேரம் கையில் இருக்கும். அதில் நான் 10 மணி நேரத்தை தான் என்னுடைய படிப்புக்கு நான் செலவு பண்ண போகிறேன். அப்போ கிட்டத்தட்ட மீதி 4 மணி நேரம் பண்ணக்கூடாததை நான் சொல்லிடுறேன். நீங்கள் எங்கேயாவது வெளியே போங்க வாங்க, அதெல்லாம் வேறு. தயவு செஞ்சு சோசியல் மீடியாவில் இருந்தீங்க அப்படின்னா அதில் வெளியே வந்துடுங்க. அடுத்த ஒரு 6 மாதத்துக்கு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் சொல்லி எந்த சோசியல் மீடியாவும் வேண்டாம், எல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்க, ரைட்? டெலகிராம் வேணுமா ஃபாலோ பண்ணிக்கோங்க, யூடியூப் வேணுமா ஒன்லி ஃபார் த ஸ்டடீஸ் பர்பஸ். நீங்கள் ஒரு 4-5 நாள் ஸ்டடி பர்பஸாக இருக்கக்கூடிய வீடியோஸை பார்த்தாலே ஆட்டோமேட்டிக்காக அடுத்த ரெஃபரன்ஸில் உங்களுக்கு ஸ்டடி பர்பஸ் வீடியோ மட்டும்தான் வரும். வேறு எந்த ரீல்ஸும் வராது, எந்த அன்வான்ட் தேவையில்லாத கண்டென்ட் எதுவும் நமக்கு வராது. 2 நிமிஷம் உள்ளே போய் ஷார்ட்ஸ் அப்படி 2 ரீல்ஸை தள்ளி விடலான்னு நினைப்போம். ட்ரெண்டிங்கில் ஏதாவது போயிட்டு 2 டான்ஸை யாராவது 2 பேர் ஆடிருப்பாங்க, ஃபுல்லாக அதுவே போயிடும் அப்படியே. ஸோ நேரத்தை வீணடிக்காமல் அடுத்த 6 மாதம் நம்மளுடைய முழு உழைப்பை ஒரு நாள் 10 மணி நேரம் அப்படிங்கிறத கான்ஸ்டண்ட்டாக நம்ம கொடுப்போம். ஸோ 10 hours per day, ஒரு நாளைக்கு 10 மணி நேரம், ஒரு நாளைக்கு அடுத்த 180 நாட்களுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். 6 மாதம், 6 × 3 18. அடுத்த 180 days என்னுடைய சக்ஸஸ் இஸ் கன்ஃபார்ம். என்னுடைய வெற்றியை நான் உறுதிப்படுத்த போகிறேன், ரைட்? சரி, என்னென்ன எக்ஸாமுக்கு நம்ம இதில் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம்? எக்ஸாம்ஸ் இன் 2026. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, எஸ்பிஐ கன்ஃபார்ம் வருமா சார்? பொதுவாக ஐபிபிஎஸ் தானே அனுவல் பிளான் போடுவாங்க, ஆர்பிஐலாம் வருமா? வெரி சிம்பிள். நேற்று ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி, திரும்பவும் சொல்லேன்னா நேற்று இல்லை, ரைட், 2 நாள் ஆச்சு, ரைட்? ஸோ 2 days ஆச்சு. ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி அவங்க சொன்ன ரூல் படி பார்த்தோம் அப்படின்னா, இனி வரக்கூடிய காலங்களில் எஸ்பிஐ தான் முதல்ல வரணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டாங்க. கரெக்டாக? எஸ்பிஐ தான் ஃபஸ்ட்டு வரணுன்றதை தெளிவாக சொல்லிட்டாங்க. அதுக்கடுத்து ஐபிபிஎஸ், அதுக்கடுத்து ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி. இதில் ஆர்பிஐ இட்ஸ் விதிவிலக்கு. ஏன்னா ஆர்பிஐ கரெக்டாக சொல்ல முடியாது, எந்த மந்த் நோட்டிஃபிகேஷன் போடுவாங்க வருவாங்கலாம் சொல்ல முடியாது. பட் இவங்களை ஆர்கனைஸ்டாக கொண்டு வரலாம். ஸோ எஸ்பிஐ இந்த வருஷம் கண்டிப்பாக இருக்குது, அதுவும் ஏர்லியர் பீரியடாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஜூன் ஜூலை வரைக்கும்லாம் வெயிட் பண்ண மாட்டேன். எனக்கு தெரிஞ்சு அதுக்கு முன்னாடியே வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது, நோட்டிஃபிகேஷன் வருவதற்கு சான்சஸ் மோர். ஸோ எஸ்பிஐ, ஐபிபிஎஸ், அந்த ஐபிபிஎஸ்ல இருக்கிற இன்னொன்று தான் ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி அண்ட் ஆர்பிஐ. இந்த எக்ஸாமுக்கு தான் நாம் நம்மளுடைய ஃபோக்கஸ்டாக ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வெல், எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் வெரி சிம்பிள். ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ், கரெக்டாக? ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் காமனாக எல்லாருக்கும் இருக்கிறது. ஈச் அண்ட் எவ்ரி எக்ஸாம் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ். ப்ரிலிம் கிளியர் பண்ணால் மட்டும்தான் மெயின்ஸ் உள்ளே போக முடியும். யாருமே டேரெக்டாக மெயின்ஸ் எக்ஸாம் எழுத போகிறது கிடையாது, ரைட்? ப்ரிலிமினரி யாரெல்லாம் ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி எக்ஸாம், ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனுக்கும் ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் ஃபஸ்ட்டு நான் ப்ரிலிமினரி எழுதணும், அதில் பாஸ் பண்ணுறவங்க மட்டும் தான் மெயின்ஸ் உள்ளே போக முடியும். அண்டு பிஓ லெவல், ரைட்டா, இட்ஸ் ஆஃபீஸர் லெவல் எக்ஸாமுக்கு மட்டும் எனக்கு டிஸ்கிரிப்டிவ் அண்ட் இன்டர்வியூ பார்ட் எனக்கு இருக்கும், ரைட்டா? இட் சம் கேசஸ் மட்டும்தான் இந்த டிஸ்கிரிப்டிவ், எல்லாருக்குலாம் டிஸ்கிரிப்டிவ் கிடையாது. ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பிக்கு டிஸ்கிரிப்டிவ் கிடையாது, ரைட்டா? ஸோ டிஸ்கிரிப்டிவ்ங்கிறது செலக்டட் பேட்டர்னில் மட்டும்தான் இருக்கும். அண்ட் குறிப்பாக பிஓ லெவல். அண்ட் அதே மாதிரி இன்டர்வியூ பிஓ லெவலில் மட்டும்தான் இன்டர்வியூ இருக்கும். ஆஃபீஸர் லெவலுக்கு மட்டும் தான் நமக்கு இன்டர்வியூ வரப்போகுது, ரைட்? வெல், என்னுடைய சப்ஜெக்ட்ஸ் ரொம்ப சிம்பிள். 4 சப்ஜெக்ட் தான் நான் மேஜராக படிக்க போகிறது. என்னென்ன சப்ஜெக்ட்? ரீசனிங், ஆப்டிடியூட், இங்கிலீஷ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ். இந்த 4 சப்ஜெக்டை தான் நான் மேஜராக நான் படிக்க போகிறேன். இந்த 4 சப்ஜெக்ட் தான் நம்மளுடைய ப்ரிப்ரேஷனுக்கு தேவையானது.
இது போக கம்ப்யூட்டர் நாலேஜ் அப்படின்ற ஒரு பேப்பர் ஐபிபிஎஸோட ஆர்ஆர்பியில் மட்டும் நமக்கு வரும். ஐபிபிஎஸோட ஆர்ஆர்பியில் மட்டும் நமக்கு வரும். கரெக்டா? அப்போ எனக்கு இந்த சப்ஜெக்ட் இது மட்டும் தான் நம்மளுடைய ஃபியூச்சர் பிளானர். அதில் குறிப்பாக நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் எந்த சப்ஜெக்ட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணணுங்கிறது ரொம்ப முக்கியம். இது எல்லாத்தையும் விட ரீசனிங்கும் ஆப்டிடியூடும் எல்லாரும் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க. ஆனால் என்ன பாவம் பண்ணமோ தெரில, இந்த இங்கிலீஷையும் கரண்ட் அஃபேர்ஸையும் தொடவே மாட்டீங்க. நிறைய பேர் பண்ணுற மிகப்பெரிய மிஸ்டேக் அதுதான். ஒருவேளை நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த மிஸ்டேக்கை பண்ணிட வேண்டாம். இந்த தப்பு பண்ணிகிட்டு இருக்கிறவங்க திரும்ப திரும்ப அந்த தப்பு பண்ணிகிட்டே இருக்கட்டும். ஸோ அவங்க எல்லாருமே ஒரு லூசர்ஸாக இருக்கட்டும். அவங்களாம் தோத்தாதான் நீங்கள் ஜெயிக்க முடியும். ரைட்டா? தப்பு பண்ணுறவங்க திரும்ப திரும்ப தப்பு பண்ணிகிட்டே இருந்தால் தான் அவங்க தோத்துட்டே இருக்கவாங்க, நீங்கள் ஜெயிச்சிட்டே இருக்க முடியும். அவங்க ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா நமக்கு கஷ்டம், நமக்கு டஃப் அதிகமாகிடும். ஸோ ப்ரிப்பேர் பண்ணாதவங்கள பற்றி நமக்கு கவலை இல்லை. நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறீங்க, தப்பு பண்ணுறீங்கன்னா அந்த தப்பை இன்றைக்கே சரி பண்ணிவிடுங்க. கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு நாளைக்கு நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்லா பொறுமையாக நோட்டில் எழுதி தான் படிக்கணும். அண்ட் இங்கிலீஷ், குறிப்பாக இங்கிலீஷ் நாலேஜை கெயின் பண்ணுறதுக்கு இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணி தான் ஆகணும். ரைட்? சரி சார், இப்போ சப்ஜெக்ட் தான் சொல்லிட்டீங்க. எந்தெந்த சப்ஜெக்டில் என்னென்ன டாபிக் படிக்கணும்னு நீங்கள் சொல்லவே இல்லையே. எஸ், ஸோ நான் டாபிக், ஈச் அண்ட் எவ்ரி டாபிக் என்னென்ன டாபிக் படிக்கணும், எப்படி நோட், அதெல்லாம் வந்து உங்களுக்கு சொல்லி நான் போர் அடிக்க விரும்பலை. வெரி சிம்பிள். என்னென்ன டாபிக் நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நான் ரொம்ப சிம்பிளாக ஒரு பிடிஎஃபாக ரெடி பண்ணி என்னுடைய டெலகிராமில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். என்னுடைய மாஸ்டர் மைண்ட் அப்படின்ற டெலகிராம் குரூப்பில் உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணிடுறேன். சார், அந்த மாஸ்டர் மைண்டோட டெலகிராம் குரூப் எங்கேருந்து சார் நான் எடுத்துக்கிறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, கீழே ஃபஸ்ட்டு கமெண்டில் நான் கொடுத்துட்றேன். ஃபஸ்ட்டு கமெண்டில் நான் என்னென்ன அட்டாச் பண்ணுறேன் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு பேசிக் கிளாஸ். நிறைய பேர் கேட்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பேசிக் கிளாஸ். என்னுடைய அட்வைசபிள் இந்த உறுதி அப்படின்ற இந்த பேசிக் ஃபவுண்டேஷன் கிளாஸ் என்னோட அட்வைசபிள். ஸோ இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணும்போது என்னுடைய ஆஃபர் கோடு Y249 அப்படின்ற ஆஃபர் கோடை யூஸ் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் இருக்குது. ஃபஸ்ட்டு கமெண்டில் இந்த கிளாஸோட லிங்க்கை நான் அட்டாச் பண்ணிடுறேன். ஃப்ரம் 26 டிசம்பர்லேருந்து இந்த கிளாஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதோட சேர்த்து என்னோட அட்வைசபிள், நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா கண்ணை மூடிக்கிட்டு இந்த பேங்க் சுப்ரீம் 2.2 அப்படின்ற இந்த புக் ஆர்டர் பண்ணிவிடுங்க. இஸ் பிரிண்டட் காப்பி, இங்கிலீஷ் எடிஷன். மொத்தம் 8 புக்கு இதில் உங்களுக்கு வரும். ரைட்டா? இதில் மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எங்கேப்பா அது மொத்தம் 8 புக்கு. ரீசனிங், குவான்ஸ், ஆப்டிடியூட், இங்கிலீஷ் அப்படின்ற 3 ப்ரிலிமினரிக்கான சப்ஜெக்ட்ஸ்க்கான புக்கு. அடுத்து பேங்கிங் அண்ட் ஸ்டாட்டிக் அவேர்னஸ். அடுத்தது கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட், கம்ப்யூட்டர் இன்சூரன்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அந்த டைப்பு. ஸோ இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக மெயின்ஸுக்கு சப்போர்ட் பண்ணும். இது போக உங்களுக்கு ரீசனிங்கில் இருக்கக்கூடிய சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் அண்ட் பசில் மட்டும் எக்ஸ்க்ளூசிவாக சால்வ் பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு புக்கும், ஆப்டிடியூடில் இருக்கிற டேட்டா இன்டர்பிரேஷன் சொல்லக்கூடிய டிஐயை மட்டும் எக்ஸ்க்ளூசிவாக சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு புக்கும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இருக்கக்கூடிய ஒரு புக்கும் இதில் வரும். மொத்தம் 8 புக்கு வரும். பிரிண்டட் காப்பி தான். வீட்டுக்கு ஹோம் டெலிவரி அனுப்பிச்சுட்ருவாங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய கூப்பன் கூட அப்ளை பண்ணால் அரௌண்ட் தட் ஒரு 1500 ரேஞ்சில் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ டோன்ட் மிஸ் இட். இந்த கிளாஸையும் இந்த புக்கோட லிங்கையும் நான் ஃபஸ்ட்டு கமெண்டில் வைக்கிறேன். அது கூட சேர்த்து என்னுடைய டெலகிராம் குரூப்பையும் நான் வச்சுருக்கேன். அதிலிருந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நீங்கள் இந்த சப்ஜெக்டில் என்னென்ன டாபிக் படிக்கணும், ஈச் அண்ட் எவ்ரி சப்ஜெக்டில் என்னென்ன டாபிக் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணுங்கிற லிஸ்ட்டை தெளிவாக கொடுத்துருக்கேன். சரி, இப்போது ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் நான் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அண்ட் எக்ஸாம் ரெடி ஆகணும் அப்படின்னா நான் என்ன எலிஜிபிலிட்டி ஃபஸ்ட்டு, என்னுடைய ஏஜ். நீங்கள் ஏஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து பிஓ லெவல் எழுதுறீங்க. ஐ திங்க் இதை மாற்றி போட்டிருக்கேன். ரைட்டா? இட்ஸ் பிஓவாக இருக்குது அப்படின்னா நமக்கு இட்ஸ் 30 வரைக்கும் நீங்கள் எழுதலாம். கிளர்க்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் 28 வரைக்கும் எழுதலாம். இது ஆக்சுவலாக திருப்பி மாற்றி எழுதிட்டேன். ரைட்டா? டைப் பண்ணும்போது தப்பாக டைப் பண்ணியிருக்கேன். ரைட்? கிளர்க்குனா நீங்கள் 28 வரைக்கும், அப் டு 28 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் எழுதலாம். அண்ட் பிஓவாக இருக்கீங்கன்னா 30 இயர்ஸ் வரைக்கும் எழுதலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் நீங்கள் ஓபிசி கேட்டகரியாக இருந்தால் 3 இயர்ஸ், எஸ்சிஎஸ்டியாக இருந்தால் 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் எனி டிகிரி, ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பு நீங்கள் முடிச்சிருந்தீங்க, பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா யூ ஆர் எலிஜிபிள். அண்ட் நம்ம ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இது ஒரு மாதிரி டல்லாக இருக்குது, உங்களுக்கு விசிபிலிட்டி கரெக்டாக இல்லைன்னு நினைக்கிறேன். சரியா? ரைட். ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 2 சப்ஜெக்ட் மட்டும் தான் உங்களுக்கு ப்ரிலிமினரியில் வரும். ரைட்டா? ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூட் மட்டும் தான். அதே ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பியில் ஐபிபிஎஸ் அண்ட் எஸ்பிஐ பொறுத்த வரைக்கும் ரீசனிங், ஆப்டிடியூட் அண்ட் இங்கிலீஷ் இந்த 3 சப்ஜெக்ட்டுமே நமக்கு ப்ரிலிமினரியில் கேட்பாங்க. இந்த 3 சப்ஜெக்டோட சேர்த்து கரண்ட் அஃபேர்ஸை 4வது சப்ஜெக்டை மெயின்ஸில் சேர்த்து நீங்கள் எழுதுவீங்க. ரைட்?
இதில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய டைமிங், நீங்கள் எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும், ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரத்தை இதில் நீங்கள் உழைப்பை கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரீசனிங்க்கு ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், ஆப்டிடியூடுக்கு ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், இங்கிலீஷ் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். டோட்டலாக நமக்கு ஒரு 8 மணி நேரம் வந்துடும். ரைட், ஒரு 8 மணி நேரம். இது போக டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு 2 மணி நேரம் எப்படி நீங்கள் படிக்க வேண்டியது இருக்கும். டெய்லி கரண்ட் அஃபேர்ஸை வெப்சைட்ஸ் பார்த்து படிங்க. தயவு செஞ்சு நியூஸ் பேப்பர்ஸை ரீட் பண்ண வேண்டாம். நியூஸ் பேப்பர்ஸ், இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்ஸ், இங்கிலீஷ் நாலேஜை கெயின் பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். பட் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்ஸை ரீட் பண்ணியோ இல்லை தமிழ் நியூஸ் பேப்பரை ரீட் பண்ணியோ நான் கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி நியூஸஸ் நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா அது அன்வான்ட் நியூஸஸ், அது வர எதுவுமே வேல்யூபிள் கிடையாது. ஸோ வெப்சைட்ஸ் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணி படிக்கணும். அதுதான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் வே. ரைட், அது என்ன வெப்சைட், அது உங்களுடைய ரெஃபரன்ஸ், நீங்கள் என்ன வேணால் படிக்கலாம். ரைட், ஸோ கரண்ட் அஃபேர்ஸுக்கு நீங்கள் வெப்சைட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதுவே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரம் வந்துடும். இது போக அடிஷ்னலாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்ஸ் டெய்லி ரீட் பண்ணணும். அண்ட் வேதிக் மேக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மேக்ஸ் ஷார்ட்கட்ஸை நீங்கள் கண்டிப்பாக லேர்ன் பண்ணணும். கண்டிப்பாக நீங்கள் அதையும் லேர்ன் பண்ணணும். அது ரெண்டுமே பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்துட்டு ஒரு நல்ல பெட்டரான ஸ்கோர்ஸ் உங்களால் பண்ண முடியும். ரைட், அண்ட் ஒரு நாளைக்கு 10 மணி நேரம். அண்ட் வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஒன்று என்னுடைய மெயில் ஐடி arun.prasad@247.com இந்த நம்பருக்கு நீங்கள் எனக்கு இந்த இதுக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணலாம். டெக்ஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வேணுங்கிற டீட்டெயில் நான் அனுப்புவேன். அண்ட் நான் குறிப்பாக சொன்ன மாதிரி மெயினாக டாபிக் லிஸ்ட்டை முதல்ல எடுத்து லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். எடுத்து முதல்ல ஒரு பிரிண்ட் போடுங்க. எடுத்து நீங்கள் ஒரு 2 காப்பி பிரிண்ட் போடுங்க. ஒன்று நீங்கள் உட்காந்து படிக்கிற இடத்துல சவத்தில் ஒட்டுங்க, இன்னொன்று நீங்கள் எழுதி படிக்கிற அந்த புக்கில் கையில் வச்சுக்கோங்க. ஸோ ஒவ்வொரு டாப்பிக்கையும் டிக் பண்ணிகிட்டே வாங்க படித்து முடிச்சலும். சவத்தில் ஒட்டியிருக்கதா மார்க்கரை வச்சு ஹைலைட் பண்ணுங்கள். என்னென்னலாம் நம்ம படிச்சிருக்கோம் அப்படிங்கிறத ஹைலைட் பண்ணுங்கள். ஸோ எவ்ரிடே அதை நீங்கள் பார்க்கும்போது நம்ம எவ்வளோ கவர் பண்ணியிருக்கோம், இன்னும் எவ்வளோ படிக்கணும் அப்படிங்கிற ஒரு அளவு உங்களுக்கு தெரியும். ஸோ ஒவ்வொரு டாப்பிக்கும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி அதை நீங்கள் ஹைலைட் பண்ண உங்களுக்குள்ளே ஒரு செல்ஃபாக உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் வரும். நீங்கள் உங்களுடைய டயத்தை வீணடிக்காமல் அதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண முடியும். இது எல்லாத்தையும் விட டிக் பண்ணி நம்ம எதெல்லாம் படிச்சிட்டோம், இன்னும் எதெல்லாம் நம்ம படிக்க வேண்டியது இருக்குங்கிறத நீங்கள் டிக் பண்ணிகிட்டே வரும்போது தான் ரைட் இதெல்லாம் நம்ம கவர் பண்ணிட்டோம், இந்த டாப்பிக்கெல்லாம் நம்ம ஸ்ட்ராங் ஆகிட்டோம், இந்த டாப்பிக்லாம் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக. ஏன்னா டிக் பண்ணுறோம் அப்படின்னாவே நம்ம என்ன பண்ணியிருப்போம், கம்ப்ளீட்டாக முடித்தா மட்டும் தான் டிக் பண்ணணும். அப்போ ஒரு கிளாரிட்டி நமக்கு வந்துடுச்சு, இந்த டாப்பிக்லாம் நம்ம பக்கா கிளியராக இருக்கும் அப்படின்றத ஈச் அண்ட் எவ்ரி டாபிக் நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ ஒவ்வொரு டாப்பிக்காக தேர்ந்தெடுத்து ஒவ்வொன்றா எடுத்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஃபுல் சப்போர்ட் நம்ம அட் 24/7 த ஃபவுண்டேஷன் கிளாஸஸும் நம்ம எடுக்க போகிறோம். மிஸ் பண்ணிடாமல் அடுத்த 6 மாதம் உங்களுடைய இந்த 180 நாள் உங்களுடைய அடுத்த வெற்றிக்கான நாட்கள். ஸோ சரியாக 10 மணி நேரம் ஒரு நாளைக்கு 180 நாள், சனி ஞாயிறு வார விடுமுறைகள் அல்லது நல்ல நாட்கள் அல்லது விசேஷமான நாட்கள், சொந்தக்காரங்களுக்கு கல்யாணம் அப்படின்ற எந்த ஒரு இதுவுமே இடத்துக்கு கொடுக்காம சரியாக இதை பயன்படுத்துனீங்க அப்படின்னா 180வது நாள் நீங்கள் முழு தேர்ச்சி அடைஞ்சிருவீங்க. ஸோ வெற்றிக்கான தயார். உங்களுடைய வெற்றி கையில் எட்டக்கூடிய அளவில் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இப்போ வேணால் எட்டாத கனியாக இருக்கலாம், பட் வெரி சூன் உங்களுக்கு எட்ட போகுது. அட் 24/7 மொபைல் ஆப் கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வச்சுருக்கேன். அண்ட் மறக்காமல் கீழே ஃபஸ்ட்டு கமெண்டில் பேசிக் கிளாஸ் ஃபவுண்டேஷன் நம்மளுடைய கிளாஸஸோட லிங்க்கும் புக்கோட லிங்க்கும் வச்சுருக்கேன். மிஸ் பண்ணிடாமல் இன்றைக்கே புக்கை ஆர்டர் பண்ணிவிட்டு கிளாஸஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல் த பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பை சி யூ. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் இதே மாதிரி உங்களை நான் மீட் பண்ணுறேன். மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் மக்களே.